ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு வந்து மும்பை சிஎஸ்கேவோட ப்ரிவியூ பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே வந்து ஒரு லாஸ்ட்ல இருந்து வர்றாங்க. இன்ஃபேக்ட் அது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ராப்பரான த்ராஷிங் கூட சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு 158 அடிச்சோம். அதை ஈஸியாக அவங்க சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. நம்ம போன ப்ரிவியூலேயே சொல்லியிருந்தோம், சிஎஸ்கே அன்லஸ் காம்பினேஷனை கரெக்டாக வைக்காத வரைக்கும் இந்த பிரச்சனை சரியாகவே ஆகாது. ஸோ தேர் ஹேண்டிகேப்ட் வித் ஒன்லி 5 பவுலர்ஸ். அந்த பவர் பிளேல அந்த பஸ்ட்டை கொடுக்க முடியல, விக்கெட் பஸ்ட்டை கொடுக்க முடியல. பேட்டிங்ல சொதப்புனாங்க, அது அது இன்னொரு பிரச்சனை. இம்பாக்டை கொண்டு வந்து என்னென்னமோ பண்ணி நம்ம முன்னாடி இந்த வீடியோஸ்ல சொல்லியிருக்கோம். எய்தர் சர்ஃப்ராஸ் கான் ஆர் உர்வில் பட்டேல் தான் ஆட முடியும், 2 பேரும் ஆட முடியாது. இவங்க 2 பேரையும் கொண்டு வந்தாங்க அலாங் வித் கார்த்திக் சர்மா. ஸோ இங்க 3 பேர்ல 2 பேர் தான் ஆட முடியும். இவங்க ஏன் அப்படி பண்ணிக்கிட்டே இருக்காங்க திரும்பன்னு தெரியல. ஒரு மும்பைக்கு அகேன்ஸ்டா ஒரு நல்ல வின்னிங் காம்பினேஷன்ல இருந்து வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் மும்பைல விளையாண்டது ஒரு பேட்டிங் பாரடைஸ். அங்க விளையாடி தான் ஸ்டெப்பாக்கே வந்திருக்காங்க. ஸோ அதே 7 பேட்டர்ஸ் கான்செப்ட் ஓகே தான். உருள் பட்டேல் வேணும்னா கார்த்திக் சர்மா டிராப் பண்ணிருக்கலாம், சிம்பிள். அது ஈஸியா இது பண்ணிருக்கலாம். இவங்க என்னென்னலாமோ பண்ணி, அதுவும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் இருக்கும்போதே கார்த்திக் சர்மா வந்து பிளேயிங் 11 வச்சுட்டு சொதப்பிட்டாங்க. ஸோ அதுதான் ஒரு சின்ன பிரச்சனையாகி போச்சு சிஎஸ்கேக்கு. ஸோ சிஎஸ்கேவை பார்த்தோம்னா நம்ம வந்து போன மேட்ச் ஒரு ப்ராப்பர் த்ராஷிங் ஜிடியோட பேட்டிங்கும் ஃபெயிலியர், போலிங்கும் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா விக்கெட்டும் ஒரு மாதிரி ஈஸ் அவுட் ஆயிடுச்சு. அது நம்ம ஒரு ரீசனா சொல்ல முடியாது. சிஎஸ்கே பிளேயர் அப்சல்யூட் பேட் கிரிக்கெட் நம்ம இங்க எண்ட் பண்ணலாம். அப்புறம் எம்ஐ வந்து ஒரு பேட்டிங் பாரடைஸா இருந்துச்சு அந்த மேட்ச். ஒரு 240 அடிச்சாங்க. ரிக்கல்டன், ஜாக் சூப்பர் ஓப்பனிங் காம்பினேஷன் வந்து ரன் அடிச்சாங்க. ஆனா எஸ்ஆர்ஹெச் மும்பையோட போலிங்க்கு வந்து ப்ராப்பர் த்ராஷிங் இருந்துச்சு. திருப்பி போல்ட்டை கொண்டு வந்தாங்க. ஷார்துல் தாக்கூர் ஒரு புதுசா ஒரு கான்செப்ட் இம்பாக்ட் ஃபீல்டரை கொண்டு வந்தாங்க. ஆனா ஒரு ஃபீல்டிங்ல ஒரு இம்பாக்ட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஸோ 2 டீமும் ஒரு த்ராஷிங்ல வராங்க சொல்லலாம். ஏன்னா நீங்க 240 அடிச்சுட்டு நீங்க இவ்வளவு ஈஸியா கொடுக்கும் போது நான் அது ஒரு த்ராஷிங் தான் சொல்லுவேன். 240 என்ன கண்டிஷனா இருந்தாலும் யூ ஷுட் பி ஏபிள் டு டிஃபெண்ட். கரெக்ட். இப்ப சிஎஸ்கேல என்ன பிரச்சனைனா, ஒரு சூப்பரான வின்ல இருந்து ஒரு இன்னொரு ஒரு மாரல் டிஃபீட்டிங் இதுல இருந்து லாஸ்ட்ல இருந்து வர்றாங்க. எனக்கு அதுவே புரியல. ஏன்னா மும்பை மாதிரி நம்மகிட்ட அந்த பிரச்சனை கிடையாது. கரெக்டான பிளேயர்ஸ் இருக்காங்க, கரெக்டான ரோல் எல்லாருக்கும் இருக்கு, விளையாண்டா ஜெயிக்கிற டீமா தான் இருக்கு. பட் அகைன் காம்பினேஷன் எல்லாரும் திட்டிட்டு இருக்க மாதிரி காம்பினேஷனை மாத்தி சொதப்புறாங்க. ஸோ அதனாலதான் இப்போ நம்ம மிட் டேபிள்ல மாட்டிட்டு இருக்கிறது காரணம் நம்மளோட இந்த ஸ்ட்ராட்டஜிக் எரர்ஸ் தான். ஸோ மும்பை வந்து கேச்சஸ் மிஸ் பண்ணாங்க. பவுலிங்கோட காம்பினேஷன் கூட நான் ஓகே சொல்லுவேன். ஆனா எந்தெந்த பவுலர் எந்தெந்த டைம்ல போகணுன்றத கரெக்டா தப்பா பண்ணாரு ஹர்திக் பாண்டியா. ஸோ அவர் பண்ண ஒரே ஒரு நல்ல விஷயம் வந்து பவர் பிளேல வந்து போட்டிருந்தாருன்னா வச்சு அடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம ஒரு பக்கம் ஒரு மாதிரி கேவலமா பண்றோம்னா மும்பை இன்னொரு பக்கம் கேவலமா பண்றாங்க. என்ன ஒரு வித்தியாசம்னா, சூப்பரான டீம் வச்சு மும்பை சொதப்புறாங்க. நம்ம ஒரு நல்ல டீம், ஐ மீன் வேலை செய்யற டீமை வச்சுக்கிட்டு நம்ம சொதப்புறோம் காம்பினேஷனால. ஸோ காம்பினேஷன் அதனால நம்ம பிளேயிங் 11 போயிடும். சிஎஸ்கே வந்து நான் சொல்றேன் கரெக்டா இருக்கான்னு பார்ப்போம். சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெக்வாட், அப்புறம் ஊர்வில் பட்டேல் வந்து ஆயுஷ் மாத்திரை போனதுனால நான் ஊர்வில் பட்டேல் தான் வச்சுப்பேன், பேக் பண்ணுவேன் அவரை. அவரு டக் அவுட்டும் ஆளா, போன மேட்ச் ஆன மாதிரி ஆளா. ஆனா அவருக்கு பட்டுச்சுன்னா கண்டிப்பா ஒரு 200 ஸ்ட்ரைக்கர்ல ஒரு 20 பால் 40 இல்ல ஒரு 30 பால் 60 கண்டிப்பா அடிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி அவருக்கு இருக்கு. ஏன்னா எல்லா டீமும் அப்படி ஆட போது, நம்மளுக்கும் அந்த மாதிரி ஒரு பிளேயர் வேணும். ஸோ டிரெவிஸ் நம்பர் 4, தூபே நம்பர் 5, நம்பர் 6க்கு தான் 3 ஆப்ஷன் இருக்கு. சர்ஃப்ராஸ் கான், கார்த்திக் சர்மா, பிரசாந்த் ஸ்மித். ஸோ மிஸ்டர் ஸ்ரீராம், யுவர் ஆப்ஷன் ஃபார் நம்பர் 6. நான் சர்ஃப்ராஸ் கான் எடுத்துட்டு வருவேன். நான் ரொட்டேட் பண்ணிப்பேன். சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி 4, 5, 6ல எங்க வேணாலும் மாத்திப்பேன். ஏன்னா இப்போ உங்களுக்கு இப்ப அவங்களுக்கு பிரவேஸ் அண்ட் டூபே மேல நியூ பால் கான்பிடன்ஸ் இல்ல. சோ நம்ம அதை பத்தி டச் பண்ண வேண்டாம் இந்த டாபிக் பத்தி. உங்களுக்கு சர்ஃப்ராஸ் மாதிரி ஒரு ஃப்ளோட்டர் இருக்க போது நீங்க எப்படி வேணாலும் சர்ஃப்ராஸ் ரொட்டேட் பண்ணிக்கலாம். சோ நான் சர்ஃப்ராஸ் 6.
ஏன்னா கார்த்திக் சர்மாவோ வீரோ டெசிக்னேட்டட் ஃபினிஷர்ஸ் மாதிரி இன்னும் ப்ரூவ் பண்ணல. ஒண்ணு பண்ணலாம், உருவில் பட்டேல வேணா நம்பர் 6 நம்பர் 7 கொண்டு வரலாம். பட் ஆனா அது பண்ண மாட்டாங்க ஃபார் ஷூர். இல்லனா சர்ஃபாஸ் கான் நம்பர் 3, பிரசாந்த் ஐயர் நம்பர் 6, 7. பட் அதை விட பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்டு டிஓ கார்த்திக் சாரி உர்வில் பட்டேலும் மிடில் ஆர்டர்ல ஃப்ளோட்டரா இவர் சர்ஃபாஸ் கான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் நம்பர் 7 ஓவர்டன். சிஎஸ்கே வந்து இப்படி காம்பினேஷன்ல எரர் பண்ணுவாங்க நான் நினைச்சே பார்க்கல. ஒரு வின்னிங் காம்பினேஷனோட போயிருக்கலாம். ஸோ லெட்ஸ் கேரி ஆன். 8ல அக்கீல் ஓசைன், 9ல அன்ஷுல் கம்போட், 10ல நூர் அஹமத், 11ல முகேஷ் சௌதரி அண்ட் இம்பாக்ட் பிளேயர் குர்ஜப்மீத் சிங். போலிங்ல ஒரு சேஞ்சும் பண்ண வேண்டாம். பேட்டிங்ல மட்டும் அந்த நம்பர் 6 மட்டும் நீங்க ஸ்டேபிள் பண்ணி வச்சிட்டீங்கன்னா சிஎஸ்கே ஹாஸ் நத்திங் டு வரி. இப்ப எம்ஐ வந்து ரிகல்டன், ஜாக்ஸ், திலக், சூர்யா, நமன்திர், மில்ஸ் ஆடினாங்க போன மேட்ச். ஆனா நான் ரதர்ஃபோர்ட் ஆடிட்டு போல்ட் பதில் ஒரு இந்தியன் பேசர் ஆடுவேன்னா போல்ட் வந்து ஒரு டச்ல இருக்கிற மாதிரி இல்ல. அப்புறம் 7 வந்து ஹார்திக் பாண்டியா, 8 வந்து போல்ட் இல்ல ஒரு இந்தியன் பேசர், அது கிறிஸ் பகத்தா இருக்கலாம், இல்ல இசார்னு ஒரு ஃபாஸ்ட் பால் அவரா இருக்கலாம். 9ல அஸ்வினி குமார், 10ல அல்லா கசன்ஃபர், 11ல பும்ரா, அப்புறம் இம்பாக்ட் பிளேயர் வந்து அந்த ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் bowler. ஸோ ஸ்ரீராம், would you play ரதர்ஃபோர்ட் ஆர் மின்ஸ்? எனக்கு தெரிஞ்சு ரதர்ஃபோர்ட் ஆட மாட்டாரு, மின்ஸ் ஆட போறாரு. போல்ட்டை தூக்க மாட்டாங்க. ஏன்னா கிறிஸ் பக்கத்து மேல அவருக்கு கான்ஃபிடென்ட்டே இல்லை. ஸோ அதனாலதான் அவருக்கு பவர் பிளேலையும் கொடுக்கறது இல்ல, டெத்லயும் ஒழுங்கா ஓவர் கொடுக்கறது இல்ல. ஸோ ஐ திங்க் போல்ட் வில் கண்டினியூ. ஸோ இப்ப இந்த மேட்ச் வந்து பிளேட் ஆன் பிச் நம்பர் 5, சிஎஸ்கே பிபிகேஸ் நடந்த மேட்ச். அதுல வந்து எப்படி பிளே அவுட் ஆச்சுன்னா, நியூ பால்ல எப்போதும் இருக்கும் ஒரு 2-3 ஓவர்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேட்டிங் பேரடைஸா இருந்துச்சு, ஒண்ணுமே இல்லை. ஆயுஷ் பாத் இந்த மேட்ச் நல்லா ஆடினாரு. அந்த மேட்ச் ஒரே ஒரு டிஃபரன்ஸ்னா அவங்களுக்கு ஒரே ஒரு லோன் ஸ்பின்னர் செஹல் வந்து நல்லா போட்டாரு. நம்மளோட ஸ்பின்னர்ஸ் அரைக்குழியா போட்டு செம்மையா ஆடி வாங்கணும் ஸ்ரேயஸ் ஐயர்கிட்ட. ஸோ வின் ஃபேக்டர்ஸ் ராகுல் சேரம் போட்டார். ஆமா. அப்புறம் வின் ஃபேக்டர்ஸ் என்னவா இருக்கும்னா கண்டிப்பா ஒரு ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் டெக்கிங் பண்ற ஃபேஸ் தான். 2 விக்கெட்ஸ் மேல விடக்கூடாது ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ்ல. நீங்க விடலாட்டி நீங்க செகண்ட் 10 ஓவர்ஸ்ல நீங்க கண்டிப்பா ஒரு 210 to 220 வேணும்னு நான் நினைக்கிறேன். இந்த பிச்சில் ஒரு 210 வின்னிங் ஸ்கோர், 210 வின்னிங் ஸ்கோர் நான் ஒரு 10 ரன் சேஃப்டிக்கே நான் வச்சுப்பேன். அப்புறம் இன்னொன்று வின் ஃபேக்டர்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ் ஒரு போலிங். அது நம்ம போன மேட்ச்லயே பார்த்தோம். அந்த இந்த பிச்சில் நடந்த போன மேட்ச்லயே, அதாவது பிபிகேஸோட லோன் ஸ்பின்னர் செஹல், அப்புறம் நம்மளோட நூர் அஹமத் அண்ட் ராகுல் சேர் வந்து ரொம்ப பேடா போட்டாங்க. So, Mr. Sriram, who are the key players for the day? From CSK, வேற வழி இல்ல. Again, I'll go back to ருத்துராஜ் கைக்வாட். ஸோ லாஸ்ட் டைமும் ருத்துராஜ் தான் சொல்லியிருந்தேன். இந்த டைம் எனக்கு தோணுது ருத்துராஜ் கைக்வாட். பவுலிங்ல வந்துட்டு இவரு ஜேமி ஓவர்டன். ஃப்ரம் மும்பை இந்தியன்ஸ் அல்லா கசவ்கர் அண்ட் ரிக்கல்டன் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ I'll go with Will Jacks. So CSKல வந்து I think I'll go for Dubey and Noor Ahmed நான் போவேன். அப்புறம் எம்ஐல வந்து I'll go for Jackson, திலக் வர்மா. So Mr. Sriram பண்ணுவாரு, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஆனா சிஎஸ்கே டீம்ல ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருக்கிறதுனால எனக்கு ஜாக்ஸ்க்கு bowling கொடுப்பாங்களான்னு தெரியல. I'll try. And what are the key matchups of the day according to you? அகில் ஹுசைன், ஜாக்ஸ் பவர் பிளேல. ஓகே, அகில். நான் செப்பாக்னால ஐ கோ வித் எம்ஐயோட ஓப்பனிங் bowling வர்சஸ் சிஎஸ்கே டாப் 3. அண்ட் இங்கேயும் சேம் தான். ஏன்னா சென்னையில வந்து பவர் பிளே தான் குரூஷியல். நீங்க பவர் பிளே டாமினேட் பண்ற டீம் தான் மேட்ச் ஜெயிக்க போகுது. So these are the matchups. So Mr. Sriram, first tell your predictions. I've got few doubts to clear. ப்ரெடிக்ஷன்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் சிஎஸ்கே வந்து செப்பாக்ல கொஞ்சம் நல்லா விளையாடி இருக்காங்க. காம்பினேஷன் மட்டும்தான் பிரச்சனைன்றதுனால I will give 55-45 with CSK. So I'm pretty confident about this game that CSK will win this game.
but I'll give her an edge of 50.1 and 49.9. சிஎஸ்கேக்கு 50.1 கொடுப்பேன், பட் ஐ எம் கான்ஃபிடென்ட். ஏன்னா எம்ஐ வந்து, ஆனா நம்ம எம்ஐ ரைட் ஆஃப் பண்ண முடியாது கண்டிப்பா இந்த கேம். சீசன்ல ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. இந்த நாளைக்கு நம்ம தோத்தா நம்மளே ரைட் ஆஃப் பண்ணிடுவாங்க, அவ்வளவுதான். கரெக்ட் கரெக்ட். ஸோ மிஸ்டர் ஸ்ரீராம், okay, let's start off with some questions. So, what do you think on Rutraj's last match innings? Should he have played on better strike rate or nothing to criticize? கிரிட்டிசைஸ் தான் சொல்லுவேன். Mm. அந்த டைம்ல அது Okay, and your thoughts on Brevis and Dubey form, and will they come back to catch in this ஐ game? திங்க் பிரவேஸ் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணா அவருக்கு வந்து செட் ஆயிருன்னு தோணுது. ஏன்னா அவருக்கு படுது, பட் ஆனா ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸா ஆடுற மாதிரி தோணுது, அவ்வளவுதான். எனக்கு ஒரு கொஞ்சம் டைம் எடுத்து அந்த சேப்பாக்ல ஒரு இந்த யார் கூட, டெல்லி கூட நினைக்கிறேன், ஒரு டெல்லி கூட கேகேஆர் கூட ஒரு 40 அடிச்சாரு. அந்த மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்து ஆடினா அவருக்கு அதுக்கப்புறம் ஆக்சிலரேட் பண்ற கேப்பபிலிட்டி இருக்கு. பட் ஆனா அவர் எடுத்த உடனே அடிக்க போறாரு, அது ஒண்ணுதான் எனக்கு பிரச்சனை. சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் ஆடணும், அதுவும் ஒரு முக்கியமான இது. ஸோ தூபேக்கு 1 or 2 இன்னிங்ஸ் பட்டுச்சுன்னா போதும். கரெக்டா அவருக்கு மேட்ச் அப்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதனால அவருக்கு வந்து இந்த ஃபார்ம் வர மாட்டேங்குது. பட் ஐ ஸ்டில் பேக் தூபே, ஏன்னா வேற யாரும் இல்ல அந்த பிளேஸ்ல நமக்கு. So, okay, will Sanju Samson score tomorrow? And will the match hang on his performance? சஞ்சு சாம்சன் ஸ்டார்ட் கொடுப்பாருன்னு தோணுது. அன்னைக்கு மாதிரி ஒரு செஞ்சுரியோ இல்ல ஒரு பெரிய ஸ்கோர் அடிப்பாருன்னு தோணல. மேட்ச் வந்து ஒன் சைடரா போகுமா இல்ல அந்த மாதிரி கேக்குறியா? No. Will the match hang on Sanju Samson's performance? I mean, I don't think so. Sanju I don't Samson think so. அடிச்சா No, CSK win அந்த மாதிரி போறதுல. I don't think so. I don't think so. So I also feel the same. I feel if or Sanju don't perform, I think CSK will win this game. நான் நினைக்கிறேன். And the last and most favorite question for the fans: will Rohit and Dhoni play tomorrow? No. No. So when do you think Dhoni will play or he will not play? Your opinion? If possible, the last match May 18th against SRH at Chepauk. அதான் எனக்கு தெரிஞ்சு பாசிபிள். இல்ல அது கூட விளையாடாம கூட போகலாம். ரோஹித் சர்மா ஐ திங்க் இந்த மேட்ச்ல நெக்ஸ்ட் மேட்ச் கூட விளையாடுவாரு. இந்த மேட்ச் இருந்தாலும் ஆச்சரியப்படுறது இல்ல. பட் ஆனா அவருக்கு இன்னும் ஃபுல்லா ரெக்கவர் ஆகலன்னு சொல்றாங்க. இல்ல நெக்ஸ்ட் மேட்ச் May 5th இருக்குன்னு நினைக்கிறேன், அதுக்கு ஆடுவார் இந்த மாதிரி தான் நான் நியூஸ் பார்த்தேன். So, and CSK has a chance or no for the playoffs? As of now, no. But I still stick on in the match ஜெயிச்சா okay, but first let's win this match, of that let's think about. ஆனா CSK என்ன பார்க்கணும்னா மத்தவங்க எப்படி விளையாடுறாங்கன்னா பார்க்கவே கூடாது. 6 matchesல 16 points CSK போனா CSK will go to the playoffs. Okay, first நாளைக்கு மேட்ச் பார்ப்போம். If CSK go to 16 points, they'll go to playoff. ஏன்னா CSK ஜெயிக்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு டீம் வரும், ஸோ கீழே வரும். ஸோ CSK plus 16 points போ பார்க்கணும். So Mr. Sriram, a proper closing thought for tomorrow's match. இப்பவுமே சொல்லிக்கிற மாதிரி தான், காம்பினேஷன் மட்டும் மாத்தாதீங்க, வின்னிங் காம்பினேஷனை விட்டுறாதீங்க, அதை பிடிச்சிட்டு விளையாடுங்க, கண்டிப்பா ஜெயிப்பீங்க, அவ்வளவுதான். So we have come to the end of this video. Hope you like it. Thanks a lot and bye.